ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோல்ல நடிக்கிற ஒரு புது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் பரத் தர்ஷன் டைரக்ஷன் பண்றாரு. இது ஒரு தெலுங்கு படம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா தான் எடுக்குறாங்க. இந்த படத்துக்கு ஓ சுகுமாரி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் நலன் குமாரசாமி டைரக்ஷன்ல கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வா வாத்தியாரே. வா வாத்தியாரே படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி செட்டி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வா வாத்தியாரே படத்துடைய அபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா டிசம்பர் 12 வா வாத்தியாரே படம் தியேட்டர்ல தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற அவருடைய 173வது படத்தை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்தை டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன் பண்றதா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா டைரக்டர் சுந்தர் சி இந்த படத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. டைரக்டர் சுந்தர் சி இந்த படத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தலைவர் 173 படத்தை எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலியமா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா டைரக்டர் யாரா இருந்தாலும் இந்த படத்துக்கு மியூசிக் சாய் அபியங்கர் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான தகவல் வந்திருக்கு. முதல் முறையா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கு அனிருத்துடைய மியூசிக் இல்லாம வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ண போறாரு. டியூட் படத்துல சாய் அபியங்கருடைய மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா தலைவருக்குன்னு ஸ்பெஷலாவும் பண்ணுவாரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா டிசம்பர் 12 இந்த படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. தலைவர் 173 படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டைரக்டர் சேகர் கம்லா டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் தேரா இஸ்குமே. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் கிருத்தி சனம் நடிச்சிருந்தாங்க. இப்ப தேரா இஸ்குமே படம் 72 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பொய்யபிடி சீனு டைரக்ஷன்ல ஆக்டர் பாலையா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் அகண்டா 2. அகண்டா படத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் அகண்டா 2 படத்தை எடுத்திருக்காங்க. அகண்டா படம் ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அதனால மூவி டீம் இன்னைக்கு சென்னைக்கு வந்து தமிழ் லாங்குவேஜுக்காக ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோஷனுக்கு ஆக்டர் பாலையா அவர்கள் நேர்ல வந்து தமிழ்ல பேசி ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. இப்ப அகண்டா படத்துடைய தமிழ் ப்ரொமோஷன் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அகண்டா படத்துல ஆக்டர் சமிதா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அகண்டா படத்துக்கு சென்சார் லைஃபை யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அகண்டா படம் டிசம்பர் 5 ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரியோ ராஜு ஹீரோ நடிக்கிற அவருடைய 6வது படத்தை டைரக்டர் ராமச்சந்திர கண்ணன் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு ராமின் லீலா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு. இந்த பூஜைக்கு சீஃப் கெஸ்டா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்திருக்காரு. இப்ப ராமின் லீலா படத்துக்கு பூஜை போட்டுட்டாங்க. இப்ப இந்த படத்துடைய பூஜை போட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ரியோ ராஜ் தொடர்ந்து ரியோ, ஸ்வீட் ஆர்ட், ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு நல்ல நல்ல படங்களா கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் நடிச்சா நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஒரு மினிமம் கேரண்டியான படத்துல தான் நடிப்பாரு. கண்டிப்பா இந்த படமும் நல்லா தான் இருக்கும். ஏவிஎம் புரொடக்ஷன் சரவணன் அவர்கள் தீவிர உடல்நிலை குறைவால இன்னைக்கு காலமாயிட்டாரு. அவருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சூர்யா அவர்கள் அப்படின்னு திரையுலக பிரபலங்களும் டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் நேர்ல வந்து இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் ஸ்பெஷலா ஆல் டைம் என்னுடைய ஃபேவரட் அப்புறம் மிகப்பெரிய ஹிட்டான அண்ணாமலை படத்தை தியேட்டர்ல டிசம்பர் 12 ரீ ரிலீஸ் பண்றதா அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மீனாவும் சேர்ந்து நடிச்ச எஜமான் படத்தையும் தியேட்டர்ல டிசம்பர் 12 ரீ ரிலீஸ் பண்றாங்க. டிசம்பர் 12 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலா எஜமான் அப்புறம் அண்ணாமலை அப்படின்னு 2 சூப்பர் ஹிட்டான படங்களும் பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம பர்த்டே ஸ்பெஷலா டைரக்டர் நெல்சன் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உலகநாயகன் புரொடக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற 173வது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு. டிசம்பர் 12 நம்ம தலைவர் ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியாது. 2 படம் தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது. 2 படத்துடைய அப்டேட்டும் வரப்போகுது. ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சர்வமயம். இந்த படம் டிசம்பர் 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோல்ல நடிச்சிருக்க படம் தான் லாக்டவுன். லாக்டவுன் படம் கொரோனா டைம்ல லாக்டவுன்ல இருந்தப்ப ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. லாக்டவுன் படம் டிசம்பர் 5 இந்த வாரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. அதிகப்படியான மழை பெய்கிற காரணத்தினால இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லைகா ப்ரொடக்ஷன். இந்த வாரம் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரிலீஸ் டேட்டை கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்டர் பாலகிருஷ்ணா பாலி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க அகண்டா 2 படம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்தியா மூவியா டிசம்பர் 5 கன்ஃபார்மாக தியேட்டரில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன காவலன் படத்தை மறுபடியும் தியேட்டர்ல ரீ-ரிலீஸ் பண்றாங்க இந்த வாரம் டிசம்பர் 5. சாவு வீடு அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அங்கம்மாள் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சாக்ஷி அகர்வால், யோகி பாபு, ரோபோ சங்கர் நடிச்சிருக்க படம் தான் சாரா. இந்த படம் டிசம்பர் 5 இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. கொஞ்ச நாள் பொறு தலைவா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இந்த வாரம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது.
ஆக்டர் மம்முட்டி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க களம் காவல் படம் டிசம்பர் 5 தியேட்டர்ல மலையாளம் லாங்குவேஜ்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ரன்பீர் சிங் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் துரியோந்தரா. இந்த படத்துல ஹீரோயினா நம்ம சியான் விக்ரம் நடிப்புல ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் படத்துல நடிச்ச பேபி சாராவா நடிச்ச ஆக்டர் சாரா அர்ஜுன் தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 5 ஹிந்தி லாங்குவேஜ்ல மட்டும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் ராஷ்மிகா லீட் ரோலில் நடிச்சிருக்க த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 5 ரிலீஸ் பண்ணுறாங்க. குற்றம் புரிந்தவன் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் டிசம்பர் 5 சோனி லிவ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டீபன் அப்படிங்கிற மூவி நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 5 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. கெட்ட வார்த்தை அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் டிசம்பர் 5 ஷார்ட் ஃப்ளெக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷீ ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி டிசம்பர் 5 சிம்ப்ளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த கிரேட் ப்ரீ வெட்டிங் ஷோ அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் டிசம்பர் 5 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹோ வாட் ஃபன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் டிசம்பர் 3 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மை ஸ்வீட் சாண்டா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 3 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த அபேண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 4 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஆஹா தமிழ் ஓடிடியில் டிசம்பர் 5 இருந்து டெய்லியும் ஒரு எபிசோட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. டைஸ் ஹைரே அப்படிங்கிற ஒரு மலையாளம் ஹாரர் மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் டிசம்பர் 5 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்ப்ளி சவுத் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சகோ. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.